நேர்மை தான் பெரிய செல்வம். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன். ஆனால் அவன் அம்மா அவனுக்கு ஒரு முக்கியமான பாடம் சொல்லிக் கொடுத்திருந்தாள். எந்த சூழ்நிலையிலும் நேர்மையை விடாதே என்று. ஒருநாள் பள்ளிக்குச் செல்லும் வழியில் அருண் ஒரு பணப்பையை கண்டான். அதில் நிறைய பணமும் முக்கிய ஆவணங்களும் இருந்தன. அவன் மனதில் ஒரு சிறிய குழப்பம் வந்தது. இந்த பணத்தை வைத்துக் கொண்டால் நம்ம வீடுக்கு உதவியாக இருக்கும் என்று ஒரு சிந்தனை. ஆனால் உடனே அவன் அம்மாவின் வார்த்தை நினைவுக்கு வந்தது. அவன் அந்த பணப்பையில் இருந்த அடையாள அட்டையை பார்த்து அதில் இருந்த முகவரிக்குச் சென்றான். அது கிராமத்தில் வசிக்கும் ஒரு வயதான தாத்தாவின் வீடு. தாத்தா அந்த பணப்பையை இழந்ததால் மிகவும் கவலையில் இருந்தார். அருண் அதை அவரிடம் கொடுத்தவுடன் தாத்தாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. மகனே, இந்த பணம் என் மருந்து வாங்க வேண்டியது. நீ இன்று என் உயிரைக் காப்பாற்றினாய் என்று தாத்தா சொன்னார். அவர் அருணுக்கு பரிசாக பணம் கொடுக்க முயன்றார். ஆனால் அருண் சிரித்துக்கொண்டு நான் செய்தது என் கடமைதான் என்று மறுத்தான். இந்த சம்பவம் கிராமம் முழுவதும் பரவியது. அனைவரும் அருணை பாராட்டினர். சில நாட்களில் அந்த தாத்தா அருணின் கல்விக்கான செலவை ஏற்றுக்கொண்டார். அருண் புரிந்து கொண்டான், பணம் இழந்தாலும் மீண்டும் கிடைக்கும். ஆனால் நேர்மை இழந்தால் வாழ்க்கையே இழந்ததற்கு சமம். கற்றுக்கொள்ளும் நெறி. நேர்மைதான் மனிதனின் உண்மையான செல்வம்.